நண்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய வேத புஸ்தகம் தேனிலும் மதுரமானது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேனை காட்டிலும் மிகவும் ருசிகரமாய் மதுரமாய் இனிப்பா இருக்கிறதுனால நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை மிக நேர்த்தியாக அதை ருசித்து அதை நாம் கற்றுக்கொள்ள பிரயாசப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இன்றைக்கு தவறாய் புரிந்து கொண்ட சத்தியம் என்ற அந்த சீரீஸ்ல இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் விளக்கி காட்ட போகிறேன். என்னோடு கூட வேத புஸ்தகம் இருந்தால் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமும் 18ஆம் வசனமும். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அடிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அடிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியை ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அல்லவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒடிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மலை பிரசங்கத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தை, இதை எப்படி தவறாய் புரிந்து கொள்வார்கள் என்றால் என்ன சொல்லுவாங்க பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கிறாரு. நியாய பிரமாணத்தை அவர் அழிக்கல, நியாய பிரமாணத்துல இருக்கிறதான எல்லா வார்த்தைகளையும் அவர் நிறைவேற்றினார். வானப பூமியை கூட ஒழிஞ்சு போயிடும், ஆனால் நியாய பிரமாணத்தை ஆண்டவர் ஒழிக்கவே இல்லை என்று சொல்லி இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று என்பதாக அவர்கள் சொல்வார்கள். ஆனால் உண்மையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த வார்த்தையை சொன்னார், இந்த வார்த்தையினுடைய தாற்பயம், இந்த வார்த்தையினுடைய விளக்கம் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அடிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அடிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார் என்றால், அங்க இருக்கிற சுற்றி இருக்கிற மக்கள் இவர் நியாய பிரமாணத்தை மாற்றி பேசுகிறார், அதனால இவர் அழிக்க வந்திருக்கிறார் என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள். அதனால அவர்களுக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை குறிப்பிட்டு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் நான் அழிப்பதற்காக நான் வரவில்லை, அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நான் நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன். அப்போ நிறைவேற்றுவது, ஃபுல்ஃபில்மெண்ட், நிறைவேற்றுவது என்பது இங்க நாம் தியானிக்க போகிற முக்கியமான ஒரு வார்த்தை, நிறைவேற்றினார் என்பது. இதை பவுல் கூட அவர் தன்னுடைய வார்த்தைகளில எப்படி சொல்லுகிறார் என்றால், எபேசியருக்கு நிருபம் வேதம் சொல்லுகிறது. எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருத்திராத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புது மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஒழிந்து போகாது, நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனி ஆகிலும் ஒழிந்து போவதற்காக நான் வரவில்லை, நிறைவேற்றுவதற்காக வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனா இங்க பவுல் என்ன சொல்லுகிறார்? சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்துல சிலுவையில நமக்காய் மரித்தார் இல்லைங்களா, அந்த மரித்து ஆண்டவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டது. அது நிமித்தம் தன்னுடைய மாம்சத்துல இந்த நியாய பிரமாணத்தை, சட்ட திட்டங்களாகிய இந்த நியாய பிரமாணத்தை ஒழித்தார் என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ இந்த 2 வசனத்தை நான் படிக்கும் போது முரண்பாடாய் தெரிகிறது போல் இருக்கும். ஆனால் வேத புஸ்தகம் எப்பவுமே தன்னில் தானே முரண்பாடு அல்ல. வேதம் ஒரு நாளும் கான்ட்ரடிக்ட் ஆகாது, ஒரு நாளும் அது முரண்படாது. வசனத்தை ஒப்பிட்டு படித்து பார்க்கும்போது அதன் விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். சரி, இப்போது மறுபடியும் அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17-18 அந்த விளக்கத்தை சொல்லுகிறேன். அதாவது இங்க சொல்லப்பட்ட வார்த்தை முக்கியம் என்னவென்றால், எப்படி ஆண்டவர் இந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றதும் சரிதான், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றதும் சரிதான். அவங்க பயன்படுத்துற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் ஒழிக்க வரவில்லை, அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்பதாக ஆண்டவர் சொல்றார். பவுல் அவர் தன்னுடைய வார்த்தையில இயேசு கிறிஸ்து எப்படி இந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினார் என்பதை மாம்சத்துல ஒழித்தார் என்பதாக சொல்லுகிறார். சரிங்களா? அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும்.
இப்போ 4 விஷயத்த நான் சொல்றேன். இந்த 4 விஷயத்தை சொன்ன பிற்பாடு உங்களுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி இந்த நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றினார் என்பதாக நீங்க அறிஞ்சு கொள்ள முடியும். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற உபதேசங்களை ஆண்டவர் நிறைவேற்றினார். எப்படி உபதேசங்கள் என்றால், பரிசேயர்கள், வேத பாரகர்கள், சதுசேயர்கள் இவெல்லாம் மக்களுக்கு நியாயப்பிரமாணத்தில் உள்ள அந்த சத்தியங்களை தவறாக புரிய வைத்தார்கள், தவறாக போதித்தார்கள். அவர்கள் தவறாய் புரிந்து கொண்டு அதை தவறாய் போதித்தார்கள். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நியாயப்பிரமாணத்தின் கருத்துக்களை, உபதேசங்களை, அதில் உள்ள சத்தியங்களை தம்முடைய மக்களுக்கு பரிசேயர்கள், சதுசேயர்கள் புரிந்து கொண்ட விதத்திலிருந்து சரியாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி அவர்களை அந்த காரியத்திலிருந்து விடுவிக்கும்படி இதை நிறைவேற்றினார். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவன் நியாயமில்லாமல் தன் சகோதரனை கோபித்துக் கொண்டால் அவன் எரிநரகத்துக்கு ஏதுவாயிருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை இவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அதிலிருந்து மக்களை விடுவித்து இதுதான் சரியான விளக்கம், இதுதான் சரியான அர்த்தம் என்று சொல்லி மக்களுக்கு புரிய வைத்தார். இன்னும் சொல்ல போனா ரீஇன்டர்பிரேஷன் என்று சொல்லலாம். அதாவது இவங்க வியாக்கானம் பண்ணினதற்கும், பரிசேயர்கள், சதுசேயர்கள் வியாக்கானம் பண்ணினதற்கு எதிராக அல்லது சரியாக இவர்கள் ராங்கா தவறாய் வியாக்கானம் பண்ணினார்கள் நியாயப்பிரமாணத்தை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது சரியாக வியாக்கானித்து மக்களுக்கு சரியான விதத்துல புரிந்து கொள்ளும்படி செய்து அதை நிறைவேற்றினார். ரெண்டாவது, நம்பர் 2, ரெண்டாவது, நியாயப்பிரமாணத்தில் உள்ள தன்னை குறித்து எழுதினவைகளை, நியாயப்பிரமாணத்தில் தன்னை குறித்து என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் நிறைவேற்றும்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். அதை எப்படி நிறைவேற்றினார் என்றால், உதாரணத்துக்கு உபாகமம் 21ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் படித்து காட்ட விரும்புகிறேன். உபாகமம் 21வது அதிகாரம் 23வது வசனம். இரவுல அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளில் தானே அதை அடக்க பண்ணப்பட வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் தேசத்தை தீட்டுப்படுத்தாராயாக. இந்த வார்த்தைகள் யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தூக்கில தொங்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு சாபமானார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உபாகமம் 21, 23 இந்த வசனத்தை வியாக்கானப்படுத்தி திருச்சபைகளுக்கு அவர் சொல்லுகிறார். அப்போ நியாயப்பிரமாணத்தில் தன்னை குறித்து சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணார்னா நிறைவேற்றினார். நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாடு நிழலாக இருக்கிறது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓல்ட் டெஸ்ட்மென்ட் இஸ் ஷேடோ, நிழல். ஆனால் அந்த நிழலுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை நல்லா கவனிங்க. நிழலுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை தன்மையை, அந்த உண்மையை எடுத்து சொல்லும்படிக்காக தான் இயேசு கிறிஸ்து அந்த மலை பிரசங்கத்துல நியாயப்பிரமாணத்தை குறித்து ஆண்டவர் பேசினார். அதை சரியாக வியாக்கானம் பண்ணினார். அந்த நிழலுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை சொல்லி, நியாயப்பிரமாணத்தை தன்னை குறித்து தான் எழுதியிருக்கிறது, அதை அழிப்பதற்கல்ல, அதை நிறைவேற்றும்படிக்காக தான் நான் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். மூன்றாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்திற்கும் தார்மீக மற்றும் சட்டபூர்வமான காரியங்களை நிறைவேற்றினார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணம் ஒன்றை டிமாண்ட் பண்ணுது, மனுஷன் கிட்ட ஒன்றை டிமாண்ட் பண்ணுது. என்ன? இப்படித்தான் நீ வாழ வேண்டும், என்னுடைய ஸ்டாண்டர்ட் இதுதான், நியாயப்பிரமாணம் ஸ்டாண்டர்ட் இதுதான், நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நீ கீழ்ப்படிய வேண்டும், அதன்படியெல்லாம் நீ செய்ய வேண்டும். அதனுடைய மாரல் லாஸ், அதனுடைய தார்மீக சட்டங்கள், சட்டபூர்வமான காரியங்கள் இதெல்லாம் நிறைவேற்றி அப்போதுதான் தேவனுக்கு முன்பாக நீ நிற்க முடியும் என்ற அந்த ஸ்டாண்டர்ட், அந்த சட்டபூர்வமான காரியங்களை, லீகலா இருக்கிற அத்தனை விஷயங்களையும் சட்டபூர்வமாய் ஆண்டவர் நிறைவேற்றினார். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 3, 4. அப்படி அது எப்படி எனில், மாம்சத்துல பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு
தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினுக்குள்ளாய் தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி நடந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்ல வருகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தில் இருக்கும் அந்த சட்டபூர்வமான காரியங்களை நிறைவேற்றியது நிமித்தம் அவர் ஒரு விளக்கத்தை சொல்கிறார். நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை இந்த உலகத்துல அனுப்பி மாம்சத்துல பாவத்தை ஆக்கினுக்குள்ளாய் தீர்த்து அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்மிடத்தில் நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அப்போ தேவ நீதின்னு ஒன்று இருக்கிறது, அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதி. இந்த நியாயப்பிரமாணத்தின் நீதியை பரிசேயர்கள் விட்டு விட்டார்கள். வெறும் எழுத்துக்களை மாத்திரம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்களே தவிர அதனுடைய நீதி என்ன, நியாயப்பிரமாணத்தின் நீதி என்ன என்பதாக அவர்கள் விட்டு விட்டார்கள். அந்த நீதியை நமக்குள்ளே நிறைவேற்றும்படிக்காக தான் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கிற அத்தனை காரியங்களுக்கும் முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றினார். அதனால்தான் பவுல் சொல்கிறார், ஒருவனுடைய கீழ்ப்படியாமனால ஆதாம் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமனால இந்த உலகத்துல மரணம் வந்தது போல, ஆக்கினை தீர்ப்பு வந்தது போல, ஒருவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படியதுனால நம்ம எல்லாரும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதாக பவுல் ரோமர் 5ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறான். 4வது விஷயத்தை நான் சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணத்தில் உள்ள தண்டனையை நிறைவேற்றினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொன்ன அந்த வார்த்தையின் அர்த்தம் 4வது ஒரு விஷயம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நியாயப்பிரமாணத்தை எப்படி நிறைவேற்றினார் என்றால், அந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கும் தண்டனையை, பாவத்தின் சம்பளம் மரணம். ஒருவன் குற்றம் செய்தால் ஒரு பலியை கொண்டு ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ ஒரு காளையோ கொண்டு போய் பலி கொடுக்க வேண்டும். அதை குறித்து லேவியராகமம் புஸ்தகம் 1-5 வரைக்கும் வாசித்து பாருங்கள். 5 விதமான பலிகளை குறித்து பேசப்படுகிறது. அந்த 5 விதமான பலிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில நிறைவேற்றினார். தன்னை குற்ற நிவாரண பலியாக, சர்வாங்க தகன பலியாக, போஜன பலியாக, பான பலியாக, குற்ற நிவாரண பலியாக, இதெல்லாம் ஆண்டவர் முற்றிலுமாக அவர் நிறைவேற்றினார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற அந்த காரியத்தையும், ரத்தம் சிந்தது இல்லாமல் மன்னிப்பு இல்லை என்ற அந்த காரியத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணார்? நியாய பிரமாணத்தில் இருக்கும் தண்டனையை கர்த்தர் நிறைவேற்றினார். அதனால் தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை, அந்த தண்டனை அவர் மேல் வந்து விழுந்தது. இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 4 விஷயங்களை ஆண்டவர் செய்து முடித்து நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். அதனால்தான் ஆண்டவர் அவ்வளவு உறுதியாக அத்தாரிட்டியோடு சொல்றார், நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்காக நான் வரவில்லை, தீர்க்க தரிசனங்களை அழிப்பதற்காக வரவில்லை, அவைகளை நிறைவேற்றுவதற்கே நான் வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் தீர்க்க தரிசனத்தில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும், எழுத்தாகிலும் ஒரு உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போது கடைசியாக முடிவிற்கு நாம் வருவோம். இப்போது ஒரு கிறிஸ்தவன் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய வேண்டுமா என்றால் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் இதை நிறைவேற்றி விட்டார். இப்போ என்ன சொல்றாங்க? ஏசாமி நியாயப்பிரமாணத்தில் ஒடிக்கல, இன்னைக்கும் நியாயப்பிரமாணம் இருக்குதுன்றாங்க. ஆனா நியாயப்பிரமாணம் இருக்குதுதான், எக்ஸிஸ்ட் இருக்கு, அது இருக்கு. ஆனா எதுக்காக இருக்குன்னா அதனுடைய நோக்கம் சொல்லப்பட்டிருக்குது. பவுல் அதை பத்தி கலாத்தியர்கள் நிருபத்துல சொல்றார், ஒரு உபாத்தியாய் அது செயல்படுகிறது. இயேசு கிறிஸ்து கிட்ட வருவதற்கு இந்த நியாயப்பிரமாணமானது ஒரு உபாத்தியாய், ஒரு வாத்தியராய், ஒரு டீச்சரா அது செயல்படுது. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்ட பிற்பாடு அதனோட வேலை முடிஞ்சிடுது. இயேசு கிறிஸ்து கிட்ட நாம் வந்துட்ட பிற்பாடு விசுவாசத்தினால நாம் ஒரு இடத்துல கிட்டி சேர்ந்து அவர் கொடுக்கும் கிருபையினால இலவசமாய் கொடுக்கும் ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதனால இப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றிக்கொண்டு அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறதான ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த நியாயப்பிரமாணம் ஆப்ளிகேஷன் கிடையாது. இந்த நியாயப்பிரமாணம் நிறைவேற்றுவதற்கு கடமை கிடையாது. ஆல்ரெடி தன்னுடைய மாம்சத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றினார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து இந்த தியானத்தை நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் மிக உறுதியாக ஆணித்தரமாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். கலாத்தியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம், கலாத்தியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நான் தேவனுடைய கிருபையை விருதுவாக்குறதில்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்தில் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. அப்போ இந்த நியாயப்பிரமாணம் இன்றைக்கு இருக்கிறது, இதெல்லாம் நம்ம நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு கிறிஸ்துவன் நினைப்பானால், நம்ம எல்லாம் அப்படி யோசிப்போமானால்
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை வந்தது வீணா இருக்கும், இயேசு கிறிஸ்து மரித்தது வீணா இருக்கும், அவர் நமக்காய் இந்த உலகத்துல வந்து தன் ஜீவனையே பலி கொடுத்தது வீணா இருக்கும் என்று பவுல் சொல்லுகிறார். மீண்டும் அந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. நீதியானது நியாய பிரமாணத்தில் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. அப்ப நீதி எங்கே வந்தது? அது நியாய பிரமாணத்தில் வரவில்லை. இயேசு கிறிஸ்து நமக்காய் மரித்தது நிமித்தம் நீதி உண்டானது. அந்த நீதி தான் சுவிசேஷத்தின் மூலமாய் இலவசமாய் அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது. புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு 10 கட்டளை மோசையுடைய நியாய பிரமாணம் நிறைவேற்றுவதற்கோ இல்லது அது கீழ்ப்படிவதற்கோ ஒரு கிறிஸ்துவனுடைய கடமை கிடையாது. நாம் இயேசு கிறிஸ்துடைய பிரமாணம், இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை டீச்சிங்ஸ்ல கீழ்ப்படுவித்தான் முக்கியமான காரியம். தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்துவாராக. God bless you.